சார் என்னோடய பேர் முகேஷ், பட்டுக்கோட்லேருந்து வரேன். இஸ்லாமியன்னா எல்லாம் ஒத்துமை தான் சொல்கிறீங்க. சில பேர் பள்ளிவாசலில் போய் வழங்குறாங்க, அதே மாதிரி தர்காவிலையும் வழங்குறாங்க. அதையா என்ன காரணம்? சரி, அதாவது சகோதரருடைய கேள்வி என்ன அப்படின்னா, முஸ்லீம்கள் பல பேர் பள்ளிவாசலுக்கு போகிறாங்க, அங்கே போய் வணங்குறாங்க. பல பேர் தர்காவுக்கும் போகிறாங்க, சரியா? தர்காலையும் போய் வணங்குறாங்க. அப்போ அதுவும் சரிதானா, அது என்ன அப்படின்னு கேட்குறாப்புல. இதை பொறுத்த வரைக்கும் இந்த தர்கான்றது இஸ்லாத்தில் கிடையாது, சரியா? தர்கான்றதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. பல பேர் என்ன நினச்சிக்கிடுவாங்கன்னா, நம்மள்டே சொல்லுவாங்க, நான் இஸ்லாம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நாங்கள் உங்களுடைய இதுக்கெலாம் நான் வருவேன். எங்கே போவீங்க? தர்காலெலாம் நான் போய் சமாதியெல்லாம் வணங்கிடுவேன். நான் கரெக்டாக வாரம் கரெக்டாக போய் சமாதியை வணங்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னுவாங்க. சமாதியை போய் வணங்குறீங்க? தர்கான்றது என்னன்னு முதல்ல விளங்கிக்கிறீங்க. தர்கான்னா ஒருவர் இருக்கிறாரு, அவர் இறந்து போயிட்டாருன்னு வைங்க, அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணி அவருக்கு கபூர் கட்டுறது. அந்த அடக்கம் பண்ணிட்டு சிமெண்ட்டை போட்டு ஒரு நல்லா எழுப்பி விட்டு கட்டி விட்டுருவாங்க. இதுக்கு பேர் என்னது? தர்கா, சமாதின்னு அர்த்தம். இப்போ இதில் போயிட்டு என்ன செய்யறது? நெத்தியை கொண்டே வைக்கிறது. அதில் அந்த சமாதிக்கு போய் முத்தம் கொடுக்குறது. அந்த சமாதியில் போய் நின்றுக்கிட்டு எனக்கு குழந்தையே இல்லாமல் இருக்கு, எப்படியா ஒரு குழந்தைய, அந்த சமாதிக்கு என்ன தெரியும்? அதுக்கு புரியுதா உங்களுக்கு? சந்தனக்கூடு விழா நடத்துகிறாங்கல்ல, என்னன்னு தெரியுமா? சந்தனக்கூட விழா நடத்துகிறாங்கல்ல. இப்போ உதாரணத்துக்கு இங்கே பக்கத்தில் நாகூர் சந்தனக்கூடு, முத்துப்பேட்டை சந்தனக்கூடு, இப்படி பல ஊர்கள் நடத்துகிறாங்க. இந்த சந்தனக்கூடுனா என்னன்றீங்க? அதாவது அந்த தர்காவில் இருந்து என்ன செய்வாங்க, ஒரு கூடு மாதிரி ஒன்று ரெடி பண்ணிக்கிடுவாங்க. அந்த கூடு ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு ஒரு குடத்துல சந்தனத்தை எடுத்துக்கிடுவாங்க. அந்த சந்தன குடத்தை கொண்டு போய் அந்த கூடில் வைப்பாங்க. அதான் சந்தன கூடு, சரியா? அதை என்ன செய்வாங்க, இப்போ தர்காவினுடைய வாசல்ல இருந்து எடுப்பாங்க, அப்படி இழுத்துக்கிட்டே போவாங்க, சுற்றி மறுபடியும் அதே இடத்துல வந்துட்டு அந்த குடத்தில் உள்ள சந்தனத்தை, எதுக்கு இந்த சந்தனம் அப்படின்னா, அதை தூக்கிட்டு போய் அந்த சமாதிக்கு அப்படியே பூசி விடுவாங்க. ஏன்னா உள்ளே படுத்து கிடக்கிறவருக்கு கூலிங் ஏற்றுறாங்களாம். நல்லா ஜில்லுன்னு இருக்கும்ல, சந்தனத்தை தடவி விட்டா செத்து போனவங்க 6 அடிக்கு அடியில் படுத்து கிடக்கிற ஆளுக்கு மேலே அதை கூலிங். இப்போ நமக்கு இங்கே வேர்க்குது, என்ன செய்யறது? மொட்டை மாடியில் ஃபேனை போட்டு விடுங்கப்பா அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? உசுரோடு இருக்கிற ஆளுக்கே விளங்காது. செத்து மக்கி மண்ணா போன ஆளுக்கு மேலே போய் சந்தனத்தை பூசிக்கிட்டு இருந்தீங்கன்னா, இதை தான் எதிர்த்து பேசுகிறோம். இதெல்லாம் நாங்கள் கண்டிக்கிறோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் இருக்கும் பாருங்க, இந்த இயக்கம் சார்பாக தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம். இது நாங்கள் இதெல்லாம் கண்டித்து பிரச்சாரம் பண்ணுறோம். இந்த மாதிரி இது மூட நம்பிக்கை, இதெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது. என்னென்னா பெருவாரியான மக்கள் நாங்கள்லாம் அரபு நாட்டு இறக்குமதியா கிடையாது. இங்கே எங்களுடைய பாட்டன் முப்பாட்டன்மார்கள்லாம் இந்து மதத்தில் தான் இருந்திருப்பாங்க. இதில் பல இந்த தீண்டாமைன்ற பேரில் கொடுமைப்படுத்தப்பட்டு பல்வேறு விதமாக இன்னல்களை அனுபவித்து இதெல்லாம் வேணான்னு சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துருப்போமா? இங்கே ஏற்கனவே தேர்லாம் இழுத்துருக்கோம்ல, நமக்கு ஒரு தேர் இல்லையே, சரி வா உனக்கு ஒரு சந்தன கூட போடும் அப்படி. அதை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சது தான் சந்தன கூடுன்னு இங்கே ஏன் உருவாக்குனாங்க அப்படின்னா, தேர் இழுத்தோம்ல, நமக்கு ஏதாவது இழுக்கிறதுக்கு கொண்டு வாங்க, கூடு ரெடி பண்ணிடுவோம். அங்கே வேப்ப மரத்தை வணங்கிட்டு இருந்தாங்களா, நமக்கு ஏதாவது ஒரு மரத்தை ஒன்று போட்டு விடுங்க, கொடி மரத்தை ஒன்று போடு. கொடி மரத்தை போட்டுக்கிட்டு அதை சுற்றி வணங்குறது. அங்கே ஏதாவது ஒரு பஜனை பாடல் மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தோமா, நமக்கு ஏதாவது ஒரு மௌலுக்கு பாடல் போடு, ஓகே. அப்புறம் நெத்தியை சந்தனம் பூசணுமா, நம்ம இங்கே சந்தனத்தை பூசணும்ல, சரி கழுத்தில் தேய்ச்சிக்கோ. இதெல்லாம் என்னன்னா அங்கேருந்து அப்படி காப்பி அடித்தது தான். இது இஸ்லாம் கிடையாது. தர்கா என்பதே நபிகள் நாயகம் சொன்னாங்க, தரைமட்டத்திற்கு மேல் எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு சமாதியையும் இடிக்காமல் விட்டுறாதீங்க, அம்புட்டு இடித்து காலி பண்ண வேண்டியது, சரியா? அப்போ தர்கா என்பது இஸ்லாத்தில் கிடையாது. ஒரே இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற மார்க்கத்தில் சமாதியை வணங்க சொல்லியிருக்குமா? இஸ்லாத்தினுடைய அடிப்படையே சூப்பர் பவர், ஒரே ஒரு இறைவன், அவனை மட்டும்தான் வணங்கணும், அவனுக்கு இணைய யாரையும் ஆக்கக்கூடாது. அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்னா என்ன? லா இல்லை, இலாஹ் வணங்கப்படுவதற்கு உரியது எதுவும் கிடையாது. அல்லாஹ், அல்லாஹ்னா இறைவன், இறைவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சமாதியை வணங்குவேன் அப்படின்னு சரியா வருமா? அது இஸ்லாத்தில் கிடையாது. அந்த அடிப்படையில் தான் தர்காவுக்கு போகிறத நம்ம எதிர்த்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தர்கான்றது கூடாது, தர்காவில் போய் பிரார்த்தனை செய்கிறது கூட. செத்து போன ஆளில் போய் கேட்க முடியுமா? இன்னும் சொல்ல போனால் பெரிய கொடுமை என்ன அப்படின்னா,
நீங்கள் தர்கான்னு வச்சுருக்கிறாங்கல்ல, யார் யாருக்கெல்லாம் தர்கான்னு பேரை கேட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் இதெல்லாம் இஸ்லாமான பேர். கட்டி மஸ்தான் அவுலியா, குட்டி மஸ்தான் அவுலியா, சட்டி மஸ்தான் அவுலியா, இவரெல்லாம் எப்படி கடவுளா? இவர் பீடி மஸ்தான் அவுலியான்னு வச்சுருக்காங்க. திருவனந்தபுரத்தில் பீடி மஸ்தான் அவுலியாவும் என்ன, ஒரு ஆள் பீடி அடிச்சுக்கிட்டு கஞ்சா போட்டுக்கிட்டு ஒரு விழுந்திருக்கான். அவன் செத்து போனோடனே அவனை அடக்கம் பண்ணி அவனை ஒரு அவுலியான்னு ஆகிட்டாங்க. அவருக்கு ஒரு தர்கா. இப்படி குரங்கு மஸ்தான் அவுலியான்னு இருக்கு. தஞ்சாவூரில் பெரிய பாஸ்போர்ட் அவுலியான்னு ஒரு ஆள் வச்சுருக்காங்க. பாஸ்போர்ட் கிடைக்கிறதுக்கு அவர்கிட்ட போய் கேட்டால் பாஸ்போர்ட் கொடுப்பாரு. பாஸ்போர்ட் கிடைக்கிறது பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போ, எதுக்கு தர்காவுக்கு போகிற அப்படின்னு பொழுது இந்த மாதிரி இப்படி செத்து போன ஆளுகளுக்கு அதே மாதிரி வந்துக்கிட்டு யானைக்கெல்லாம் தர்கா கட்டி வச்சுருக்காங்க. ஒரு யானை செத்து போயிடுச்சு, அந்த யானைக்கு புட்டல் புதுல தர்கா இருக்கின்றது. அதே மாதிரி வந்துக்கிட்டு இப்படி அணிப்புள்ள அவுளியான்னு ஒன்று வச்சுருக்காங்க. அணிப்புள்ள ஒன்று செத்து போச்சான், அதை தர்கா வாங்கிட்டாங்க. இப்படி இதெல்லாம் மூட நம்பிக்கைகள். இதை திருமறை குர்ஆன்லையோ நபிகள் நாயகத்துடைய வழிகாட்டுதலையோ இது கிடையாது. இவர்களாக ஒன்றை உருவாக்கி என்ன செஞ்சுட்டாங்க, தர்கா என்ற பேரில் வச்சுட்டாங்க. தர்காவுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே இல்லை. தர்காக்கள் என்பது ஒழிக்கப்பட வேண்டியது அப்படின்றது தான் இஸ்லாத்துடைய நிலைப்பாடு என்பது தான் சகோதரருடைய கேள்விக்குண்டான பதில். ஹலோ, வணக்கம் சார். அஜித்து, ஒரே கடவுள்னு சொல்கிறீங்களா? இப்போ உங்கள் மதத்தில் உள்ள எங்களுக்கு தெரியாது, உங்களோட அருமை எங்களுக்கு தெரியாது. அதே போல் நீங்கள் ஒரு கடவுள்னு சொல்லக்கூடாது. அதே போல் எங்கள் மதத்தில் நீங்கள் பழகிருந்தால் தான் அதோட இது தெரியும், உங்களுக்கு அருமை தெரியும். அதே போல் ஒரு மதத்தை பற்றி தாழ்த்தி பேசக்கூடாதுன்னு சொல்கிறேன். அதாவது சகோதரர்கள் ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாங்க. நம்ம இந்த அறிமுக உரையிலேயே ஒரே இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை அப்படின்றத நம்ம சொன்னோம். ஒரே இறைவனைத்தான் வணங்க வேண்டும், அவனுக்கு தான் சூப்பர் பவரு, அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும், ஏன்னா அனைத்து சக்தியும் அவனிடத்தில் தான் இருக்கின்றது. நம்ம ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள்களை வணங்கக்கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்ற ஒரு விஷயத்தை நம்ம விளக்கணும். சகோதரர் அவர்கள் சொல்கிறாங்க, அது உங்களுக்கு உண்டானது. ஒரே இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று சொன்னால் அது உங்களுடைய சித்தாந்தம். பல தெய்வங்களை வணங்க வேண்டும் என்பது நாங்கள் நம்பக்கூடியது. நாங்கள் நம்பக்கூடியது தவறுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அதாவது யார் மேலேயும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம திணிக்கலாம் கிடையாது. நீ எப்படி நம்பித்தான் ஆக வேண்டும் சொன்னால் தான் இந்த விஷயம் வரும். அதாவது இதைத்தான் நீங்கள் கேட்டாக வேண்டும், ஒரே பல கடவுள் என்று நீங்கள் சொல்லவே கூடாது, நாங்கள் சொல்ல விட மாட்டோம் அப்படின்னா தான் என்ன ஆகும், அது தவறு. இதே நேரத்தில் இதை நீங்கள் இப்படி செய்கிறதுனால இது இந்த மாதிரிலாம் பகுத்தறிவுக்கு முரண்படுது அப்படி சொல்கிறது தடை கிடையாதுல்ல. அப்படி எல்லாரும் சொல்லலாம். இந்திய அரசியல் சாசன சட்டத்திலேயே இப்படி இருக்கின்றது. பல தெய்வங்கள் இல்லை, ஒரு தெய்வம் இருக்கின்றதும் இது நம்ம செய்யக்கூடிய பிரச்சாரம். இந்திய அரசியல் சாசன சட்ட பிரகாரம் கடவுளே இல்லைன்னு பிரச்சாரம் பண்ணலாம். சரியா? கடவுளே கிடையாது, இந்த கடவுள் இல்லை அப்படின்னு பிரச்சாரம் பண்ணலாம். சரியா? இது திணிக்க கூடாது. அப்படி நம்ம திணிக்கலை யார்கிட்டையும். இது நீங்கள் விரும்பினா ஏற்றுக்கலாம், விரும்பினா விட்டுட்டு போகலாம். லக்கும் தீனுக்கும் வலியதீன் தான். உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, எங்கள் மார்க்கம் எனக்கு. கல்லா இன்னஹா ததுக்கிரா ஃபமன் ஷா தக்கரா. இது அறிவுரை. விரும்பியவர் ஏற்றுக்கொள்ளட்டும், விரும்பாதவர் விட்டுட்டு போகட்டும், பிரச்சனையே இல்லை. இறைவன் அப்படிதான் சொல்லி காட்டுறாரு. சரியா? அப்போ இப்போ உதாரணத்துக்கு ஒரு சாப்பாடை நீங்கள் போய் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படும் நான் சொல்கிறேன். ஒரு அறிவுரையாக நான் சொல்கிறேன்னு வைங்களேன். இப்போ நான் 2 இட்லி சாப்பிடணும்னு விரும்புகிறேன். இன்னொருத்தர் என்ன செய்கிறாரு, நான் புரோட்டா சாப்பிட போகிறேன்றாரு. புரோட்டா சாப்பிட்டா வயிற்றுக்கு ஒத்துக்கிறாது, இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் சாப்பிட்டால் உங்களுக்கு கேடு, அதனால் வாங்க ஒரு 2 இட்லி சாப்பிட்லான்னு சொல்கிறோம். இட்லி சாப்பிடு, உங்களுடைய விருப்பம். புரோட்டா சாப்பிடுவது வயிற்று பிரச்சனையை உருவாக்கும், நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படி கேட்கக்கூடாது. தின்னவே கூடாதுன்னு சொன்னால் தான் கேள்வி கேட்கலாம். நீ தின்னக்கூடாது, எப்படி தின்றுவியா பார்ப்போமா அப்படின்னா தான் நான் தின்பேன், அப்படி திங்கலாம், அது பிரச்சனை இல்லை. அப்படின்றத இப்படி சொன்னால் தவறு. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இது நல்லது, இந்த கொள்கையை நல்ல கொள்கை, இதுக்கு மாற்றமாக நீங்கள் இப்படி நினைக்கும் பொழுது இதில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம விளக்குறோம். அப்போ இப்படி விளக்குறது மார்க்கத்தில் தப்பா, இந்திய நாட்டில் தப்பா அப்படின்னா தாராளமாக சொல்லலாம் தானே இருக்கின்றது. அப்போ நமக்கு மத்தியில் ஒரு பரஸ்பர புரிந்துணர்வை ஏற்றுக்கொள்வதற்காக ஏற்படுத்தி கொள்வதற்காக நம்ம என்ன செய்கின்றோம், இது போன்ற பணிகளை நம்ம செய்கின்றோம். இது தப்பு ஒன்றும் கிடையாது. சரியா? இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோன்னு வைங்களேன். ஒரு கம்பெனியில் ஒரு ப்ராடக்ட் தயார் பண்ணுறாங்கன்னா
அதை போய் நம்ம அறிமுகப்படுத்துவோமா இல்லையா? இந்த ப்ராடக்டை வாங்கிக்கிறேங்க, இது நல்ல ப்ராடக்ட்டு, இதை என்கிட்ட நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு நான் என்ன செய்கிறது? அதை நம்ம சொல்கிறதுக்கு உண்டான உரிமை இருக்குல்ல நமக்கு. வாங்குவதும் வாங்காமல் இருப்பதும் அவர்களுடைய உரிமை, திணிக்கக்கூடாது என்பதுதான் இதில் நம்ம கவனித்தில் உள்ளது. அந்த அடிப்படையில் இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது, இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்கள் என்ன என்பதை நம்ம விளக்குறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இது காரணம் என்ன, நமக்கு மத்தியில் ஒரு நல்லிணக்க புரிந்துணர்வு ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படின்றத ஒரு கூடுதல் தகவலாக சகோதரர்கள் சொல்லித்தோம். என் பேர் டேவிட். நீங்கள் இப்போ உங்கள் மார்க்கம் நீங்கள் உலகத்தில் எந்த மார்க்கம் இருக்குது? கடவுள் எந்த கடவுள் நீங்கள்? உங்களோட கடவுள் மட்டும்தான் உலகத்தில் இருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் மார்க்கம். நான் ஒரு கிறிஸ்தவன், என்னோட கடவுள் இருக்கான்னு சொல்கிறேன். இன்றைக்கி உலகத்தை ஆள்றது அமெரிக்கா வாழ்கிறது இஸ்ரேல் என்னுடைய தூதராக இயேசு கிறிஸ்து பிறந்த ஊர். அவர் தான் இன்றைக்கி உலகத்தையே கட்டி ஆண்டுகிட்டு இருக்காரு. எங்கள் பைபிளில் போட்டிருக்கு என்னென்னா, நீங்கள் அழகாகவும் செல்வந்தங்களாகவும் கடல் மண்ணை போல் பெருகுவீங்க, ஆனால் உங்களால் ஆள்ற தகுதி இல்லைன்னு என்னோடய பைபிளில் போட்டிருக்கு. நான் பைபிள் படிக்கிறேன், அதனால் எனக்கு தெரியும், மற்றது தெரில. அதனால் ஏன் அந்த தகுதி உங்களுக்கு இல்லை அப்படின்னு நான் கேட்குறேன். என்னோடய கடவுள் சொல்லியிருக்காரு, ஆனால் நீங்கள் இப்போ இருப்பீங்கன்னா உலகத்தை ஆள்ற தகுதி உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி தான் இன்றைய வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. கிறிஸ்தவன் தான் இன்றைக்கி உலகத்தை ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. உங்கள் மார்க்கம் நிறையா பேர் இருக்காங்க, நல்ல செல்வந்தங்களாகவும் இருக்காங்க, எங்களோட பணக்காரங்களாம் இருக்காங்க, ஆனால் ஆள முடியலை ஏன்னு நான் கேட்குறேன். அப்படின்னா எந்த கடவுள் இருக்காங்கன்னு நீங்கள் தான் சொல்லணும். உங்கள் கடவுள் இருக்காங்களா நான் கேட்குறேன், இல்லை என் கடவுள் இருக்காருன்னு நான் கேட்குறேன். என் கடவுள் இருக்காருங்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்குது. இன்றைக்கி நான் உலகத்தை ஆண்டுக்கிட்டு இருக்கேன், ஓகேவா? உங்கள் கடவுள் இருக்காங்கிறதுக்காக என்ன ப்ரூஃப்னு கேட்குறேன். உங்கள் கடவுளுக்கு அதாவது ஒரு சுவாரஸ்யமான ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க. அதாவது அவர் சகோதரர் கிறிஸ்தவ சகோதரர். இப்போ நீங்கள் இஸ்லாமிய அடிப்படையில் சில விளக்கங்கள் நீங்கள் சொல்கிறீங்க. இதில் எது சரி என்பதை நம்ம ஆய்வு செய்வதாக இருந்தால், இப்போ முஸ்லீம்கள் பல்கி பெறுவாங்கன்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றதையும் சொல்கிறாப்புல. அதாவது பைபிளில் இஸ்மவேலர்கள் அப்படி தானே, இஸ்மவேலர்கள் பல்கி பெறுவாங்க, நட்சத்திரங்களை போன்று பல்கி பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஆட்சி அதிகாரம் இருக்குல்ல, அது கிறிஸ்தவரிடத்துல தான் இருக்கும் அப்படின்ற ரீதியிலையும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உலகத்தை ஆளுவது அமெரிக்காவை ஆளுவது இஸ்ரேலு. அப்போ இஸ்ரேலில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார், அந்த ஜெருசலத்தில். அப்போ இஸ்ரேல் தான் ஆண்டுக்கிட்டு இருக்கு. அப்போ எங்களுடைய கடவுள் உண்மை, எங்களுடைய கடவுள் தான் சரியான கடவுள் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இஸ்ரேல் உலகம் ஃபுல்லாக ஆள்றதை நான் ப்ரூஃபாக வைக்கிறேன். இஸ்லாம் தான் சரியானதுன்றதுக்கு நீங்கள் என்ன ஆதாரம் வச்சுருக்கீங்க அப்படின்றது அவனுடைய கேள்வி. நீங்கள் உங்களால் ஆட்சிக்கு வர முடியலை, இல்லை எவ்வளவோ முட்டி மோதினாலும் ஆட்சிக்கு வர முடியலை. அப்போ உங்களுடைய கடவுள் உண்மைன்றதுக்கு என்ன எவிடன்ஸு? எங்களுடைய கடவுள் உண்மைன்றதுக்கு ஜெருசலத்தை, இயேசு பிறந்த இந்த ஜெருசலம் இஸ்ரேல் தான் ஒட்டுமொத்த எல்லாத்தையுமே ஆண்டுகிட்டு இருக்கே அப்படின்றத கேட்குறாங்க. சகோதரர்களுக்கு முதல்ல ஒரு அடிப்படையை நம்ம சொல்லிக் கொள்கின்றோம். அதாவது கடவுள் எந்த கடவுள் சரி அப்படின்றது, கடவுள் உண்மையாக பொய்யான்றதுக்கு உண்டான அளவுகோல் யார் ஆட்சி புரிகிறாங்களோ அது அளவுகோல் கிடையாது. இப்போ ஒரு கடவுள் உண்மையாக இல்லையா அப்படின்னா, உன் மதத்தை சேர்ந்த எத்தனை பேர் அரசராக இருக்கார், உன் மதத்தில் எவனும் இல்லை, 100 பேர், இதுதான் சரி. அப்படி போகக்கூடாது. அப்படி நம்ம பகுத்தறிவுபூர்வமாக அதை சிந்திக்க வேண்டும். ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுனாலேயே அவர் சொன்னது உண்மையாயிருமா, அந்த கடவுள் உண்மைன்னு ஆகுமா? அப்படி ஆகாது. அப்போ யாருக்கு ஆட்சியை கொடுக்கின்றோம், ஆட்சி யாருக்கு இல்லை அப்படின்றத வச்சு கடவுளை முடிவெடுக்கிறதா என்றால் அது கிடையாது. ஏன்? இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றார், இறைவா நீதான் அனைத்தின் அதிபதி, நீ நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுப்ப, நாடியவர்களிடத்திலிருந்து ஆட்சியை பறித்து கொள்வாய். நீ நாடியவர்களை கண்ணியப்படுத்துவ, நாடியவர்களை இழிவுபடுத்துவ என்று சொல்லி இறைவனுடைய வல்லமையை பற்றி இறைவன் பிரார்த்திக்க நமக்கு கற்றுத்தர்றாரு. இறைவனுடைய வல்லமை என்னன்னா, விரும்பினா ஆட்சியை கொடுப்பாரு, விரும்பினா ஆட்சியை எடுத்துருவார். அது இறைவனுடைய கையில் உள்ளது. சரியா? இப்போ உதாரணத்திற்கு இந்தியாவை நரேந்திர மோடி ஆட்சி புரிகிறார் அப்படின்றதுனால நரேந்திர மோடி சொல்றதெல்லாம் சரின்னு சொல்ல முடியுமா? எதுக்கு எதுக்குறோம்? 120 கோடி பேரில் பெருவாரியான மக்கள், 100 கோடி பேருக்கு மேலே
500 1000 நோட்டு செல்லாதுன்னு ஏன் எதிர்த்தோம்? இப்படி அநியாயமாக இப்படி போட்டுக்கிட்டு ஒரே நைட்டில் எல்லாமே செல்லாதுன்னு அறிவிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கொதிச்சிருந்தோம்? இல்லை ஆட்சி புரியுறாரு சொன்னால் கேட்டுக்கிறோம் அப்படின்னு கேட்கலையே. ஜல்லிக்கட்டுக்கு தடை போட்டவனையும் மெரினாவே தமிழகமே ஏன் திரண்டுச்சு? அப்போ ஆட்சியை கையில் வச்சிருக்கிறதுனால ஜல்லிக்கட்டுக்கு தடை ஓகே அப்படி சொல்லுவோமா? இல்லை. அப்போ எது சரி எது தவறு என்பதற்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது அடிப்படை அல்ல அப்படின்றது முதல் விஷயம் நம்ம முதல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும். கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் பெரிய அளவுக்கு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ஆட்சி புரியவும் செஞ்சிருக்கிறாங்க. சரியா? அந்த அடிப்படையில் இது சரியான அளவுகோல் இல்லை என்பது முதல் விஷயம். ரெண்டாவது, சகோதரர் அவர்கள் சொல்வது அவருடைய அந்த கடவுள் கொள்கைக்கு எதிரானது. அதை அவங்க கவனிக்காமல் சொல்லிட்டாங்க. எப்படி நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னா, அமெரிக்கா வல்லரசு, அமெரிக்காவுடைய கண்ட்ரோல் இஸ்ரேல். இஸ்ரேலில் தான் ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சிருக்கிறான் அப்படின்றது தான் சகோதரர் அவர்கள் சொல்கிறாங்க. இஸ்ரேலியர்கள் யார்? யூத மதத்தினர். சரியா? யூத மதத்தை சேர்ந்தவர்கள். யூதர்களாக இருக்கக்கூடிய இஸ்ரேலர்கள் இயேசுவை கடவுளாகவே ஏற்றுக்கிறலையே. இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொள்ளாமல் இயேசுவை மறுதளிக்கக்கூடியவர்கள் யூதர்கள். யூதர்களுடைய கொள்கை என்ன? இயேசுவை கொல்லணுன்றது தான் அவங்களுடைய கொள்கையாக இருந்தது. அவர்கள் தானே சிலுவையில் அறைந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அப்படின் பொழுது அப்போ யூதனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு நீங்கள் நம்புனீங்கன்னு வைங்க, அப்போ யூதன் சொல்லக்கூடிய கடவுளுக்குள்ள தான் கன்ஃபார்ம் ஆகும். அப்படி அப்போ நீங்கள் வைக்கக்கூடிய வாதம் உங்களுக்கு எதிராக திரும்பிடுச்சா இல்லையா? அதாவது யாருடைய கண்ட்ரோலில் ஆட்சி இருக்கு? யூதருடைய கண்ட்ரோலில். யூதர் என்ன சொன்னாங்க? இயேசுவை நாங்கள் தான் கொண்டோன்னாங்க. ஏன் கொண்டா? நான் கடவுள்னு அவர் சொன்னார், அதனால கொலை பண்ணோம். அதை ஏற்றுக்கிறல, யூதர்கள் ஏற்றுக்கிறல. அப்போ யூதர்கள் இயேசுவை கடவுளாக அங்கீகரிக்கவில்லை. இன்னும் சொல்வதாக இருந்தால் இயேசுவினுடைய தாயார் மேலே பாரதூரமான குற்றச்சாட்டை வைத்தவர்கள் யூதர்கள். இயேசு தகப்பன் இல்லாமல் பிறந்தாரா? இயேசுவினுடைய தாயாரினுடைய கற்புக்கு களங்கம் விளைவித்தவர்கள் யூதர்கள். என்ன செஞ்சா? அது தவறான வழியில் போய் குழந்தை பிறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னான். அதை நம்ம ஒத்துக்கிறல. ஆனால் யூதர்கள் அப்படி குற்றம் சாட்டியவர்கள். அப்போ அவர்களுடைய கையில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறதுனால அது சரின்னு சொல்ல முடியுமா? ஜெருசலத்தை அங்கே பிறந்ததுனால அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குன்றாங்க. ஜெருசலத்தில் பிறந்தாரு, ஓகே அப்படின்னு வரலாறு நீங்கள் நம்புறீங்க, ஓகே. ஆனால் அங்கே பிறந்தது ஆளக்கூடியவர் யார்? இஸ்ரவேலர்கள். யூதர்கள் ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ யூதர்கள் என்ற அடிப்படையில் பார்த்தா எல்லாமே பொய்ன்னு ஆகிப்போச்சு. இப்போ அப்படி ஆயிடும். அப்போ இந்த அளவுகள் தவறானது அப்படின்றதற்கு இது ஒரு ஆதாரம். சரியா? ஆக கடவுள் கொள்கையில் எது சரி எது தப்புன்றது எப்படி நம்ம வாதிக்கணும்னா பகுத்தறிவு பூர்வமாக யார் சொல்லக்கூடிய கடவுள் கரெக்டு. இப்போ நான் இஸ்லாம் என்ன சொல்லுது? அல்லாஹ் என்பவனை மட்டும்தான் வணங்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹ்னா யார்? ஏற்கனவே சொன்னோம், அரபு நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கடவுள் கிடையாது. சரியா? அல்லான்றது அது அரபு நாட்டு கடவுள்னு பல பேர் தப்பாக விளங்கி வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் என்பதற்கு அரபு சொல்லுது. அல்லாஹ் என்பது அரபு வார்த்தை. அதனுடைய நேரடி தமிழாக்கம் இறைவன், கடவுள், அவ்வளோதான். கடவுளை மட்டுமே வணங்கணும்னு நம்ம சொல்கிறோம். கடவுளை தனிப்பேர்லாம் வைக்கக்கூடாது. கடவுளுடைய பண்பு பெயர் சொல்லலாம். அர் ரஹ்மான், அர் ரஹீம் அப்படி சொல்லலாம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன், அடக்கி ஆளக்கூடியவன், பெருமை மிக்கவன், இந்த மாதிரி சாந்தமளிப்பவன், இப்படி பண்பு பெயரில் சொல்கிறது பிரச்சனை இல்லை. அவனுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு பல பேர் தனி நபர்களை கடவுள் ஆக்கியிருக்கிறாங்க. அப்படி ஆக்கக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. கடவுளை மட்டுமே வணங்கணும். அப்போ இது அல்லான்னு அரபியில் சொல்கிறதுனால வேறு மாதிரி வணங்கிக்கிட்டாங்க மக்கள். அதுக்கு தான் அந்த உதாரணத்தை கூட சொன்னோம். காடை மட்டும்தான் வணங்கணும்னு நான் சொல்கிறேன். காடு ஒருவரை தான் வணங்க வேணும்னு. காடுன்னு ஒரு கடவுள் இருக்கார் போல அப்படி வணங்கிட்டான்னா ஆகும். யாரை வணங்குறேன்? காடு கடவுளை வணங்குறேன் அப்படின்னா என்ன ஆகும்? அந்த மாதிரி தான் பல பேர் என்ன வணங்கிட்டாங்கன்னா அல்லாவை மட்டுமே வணங்கணும். அல்லான்னு இன்னொருத்தர் இருக்கார் போல தனியாக ஒரு ஆள், அவரை கூட்டிட்டு அப்படி வணங்கிட்டாங்க. கடவுளை மட்டுமே வணங்க வேண்டும் என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை. கடவுளுக்கு உண்டான சூப்பர் பவர்களை இஸ்லாம் விளக்கி இருக்கு, இலக்கணத்தை விளக்கி இருக்கு. இது கடவுளுடைய இலக்கணம் இப்படி வச்சுக்கிறீங்க. இந்த கடவுள் சரியா? இந்த கடவுளை மட்டுமே வணங்குறது சரியா அல்லது இயேசுவை வணங்குவது சரி? இப்படி சிந்திக்கலாம். அப்போ இயேசுவை வணங்குறது அது தவறுன்றதை அவங்களே சொல்கிறாங்க. இயேசு அவர் முகமது நபி மாதிரி ஒரு தூதர் தான் அப்படின்றத சொல்கிறாங்க.
அப்படின்னா ஓகே தான், பிரச்சனை இல்லை. சரியா? ஏன்னா இயேசு என்ன சொன்னார் அப்படின்றத நீங்கள் பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இயேசுவை நோக்கி அவர் கூப்பிடுவாங்களாம். எப்போ? இறந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்றதை இயேசு விவரிக்கிறாரு. அது பைபிளில் புதிய ஏற்பாட்டில் மத்தேயு என்ற சுவிசேஷத்தில் 7வது அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 23வது வசனத்தில் நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, அநேகர் அந்நாளில், எந்த நாளில்? இறந்ததுக்கு அப்புறமா நம்ம உயிர் கொடுத்து எழுப்பப்படக்கூடிய அந்த நாளில் அநேகர் என்னை நோக்கி, யாரை? இயேசுவை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், உம்முடைய நாமத்தினாலே பல அற்புதங்களை செய்தோம் அல்லவா அப்படின்னு கேட்பாங்களாம். யாரை பார்த்து? இயேசுவை பார்த்து, கர்த்தரே உங்கள் பேரில் தான் எல்லா தீர்க்க தரிசனங்களும் உரைத்தோம், உங்கள் பேரை கொண்டு தான் எல்லா பிசாசுகளையும் விரட்டி விட்டோம், உங்கள் பேர்னால தான் நிறைய அற்புதங்கள்லாம் செஞ்சோம், எங்களுக்கு நீங்கள் அருள் புரிங்கன்னு கேட்பாங்களாம். அப்போ இயேசு அவர்களை நோக்கி சொல்லுவாராம். அவர்களுக்கு பிரதியுத்தரமாக இயேசு சொல்வார், ஓ அக்கிரமம் செய்கைக்காரர்களே, என்னை விட்டும் அகன்று போங்கள், உங்களை நான் ஒரு காலம் அறியேன் இப்படி சொல்லுவாராம். நாசமாக போனவங்களா, ஓடுங்களா, என்னை விட்டு ஓடு, என்னை விட்டு விலகி போயிரு, நீ அக்கிரமக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் நீ அக்கிரமக்காரன் தெரியுமா? இயேசு சொல்லுவாராம். எப்படி சொல்லுவாராம்? என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுபவன் அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. எப்படி? என்னை நோக்கி கர்த்தரே கர்த்தரேன்னு யார் சொன்னானோ அவனுக்கு பரலோக ராஜ்யத்தில் இடம் கிடையாது. மாறாக என்னுடைய பிதாவின் சித்தத்தின்படி நடப்பவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க கடவன். தெளிவாக சொல்றாரு. கடவுள் ஒருத்தன், என்னுடைய பிதா இருக்காருல்ல, அந்த பிதா, அதுதான் ஒரே இறைவன்றோம். இறைவன் சொல்றோம்ல, அந்த ஒரே இறைவனை மட்டுமே வணங்குறவன் எவனோ அவன் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அது அல்லாமல் என்னை கர்த்தர்னு எவன் சொன்னானோ அவனுக்கு சொர்க்கம் கிடையாது. இயேசு டிக்ளேர் பண்ணுறாருன்னு பைபிளில் இருக்கின்றது. அப்போ அந்த இயேசு ஒரு இறைவனை வணங்க சொன்னார்ல, அந்த ஒரு இறைவன் தான் எதுன்னு சொல்கிறோம். நாங்கள் வணங்கக்கூடிய கடவுள் அல்லான்னு சொல்கிறோம்ல, அந்த அல்லாஹ் ஒருத்தனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று நாங்கள் சொல்வது. இயேசு சொன்னார்ல, பிதா தான் அந்த நாளையும் அவரே அறிவார். அந்த ஒரே இறைவனைத்தான் இயேசுன்னு சொன்னார் தான் இஸ்லாம் சொல்லுது. அதை கர்த்தர்னு சொல்லப்படுது. கர்த்தர் யெகோவா, ஜெகோவா, இது போன்று பல யாவே என்ற பல பேரில் சொல்லப்படுகின்றது. சரி, அந்த மொழியில் சொல்லப்படுகின்றது. ஆனால் அதே தான் இஸ்லாமும் சொல்லுது, ஒரே இறைவனை மட்டுமே வணங்கணும். ஆனால் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, பிற்காலத்தில் வந்தவர்கள் இயேசுவே கடவுளை வணங்க ஆரம்பித்தாங்க. அதுதான் பிரச்சனை எங்கே உருவானுச்சு அப்படின்னா, இயேசு நிறைய அற்புதம் செஞ்சதுனால இயேசுவே கடவுளாக வணங்க ஆரம்பித்தார்கள். இயேசு யார் அப்படின்னு கேட்டால், இயேசு இறைவனுடைய மகன் சொன்னாங்க. இறைவனுடைய மகன் இஸ்லாம் அதை மறுக்குது. இறைவனுக்கு பிள்ளைலாம் தேவையில்லை, இறைவனுடைய மகன் சொன்னாலே அதுதான் அர்த்தம். என்ன? அவரை கடவுளாகணும்னு அர்த்தம். அதான் ஆடு ஒரு குட்டி போட்டால் ஆட்டுக்குட்டி தானே போடும். கடவுள் ஒரு குட்டி போட்டார்னா அதுவும் கடவுளாக தான் இருப்பார். அப்போ அவரையும் கடவுள்ன்றாங்க. அது இஸ்லாம் தேவையில்லை. கடவுளுக்கு பிள்ளை தேவையில்லை, மகன் தேவையில்லை, பொண்டாட்டி தேவையில்லை, எந்த தேவையும் கிடையாது என்று சொல்லி இஸ்லாம் சொல்லுது. அப்போ இயேசுவை இறைவனுடைய மகன் என்று சொன்னதும், இயேசு இறைவனுக்கு மகனாக பிறந்தார் என்று சொல்வதையும் இஸ்லாம் மறுத்து, அது இஸ்லாத்தில் இல்லை, அது தவறு, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரே இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவருடைய தூதராக தான் இயேசு வந்தார்னு சொல்லுது. ஆக அந்த அடிப்படையில் இறைவன் என்பவன் யார், எந்த இறைவன் சரியானவன்னா, நம்ம அனைவரையும் படைத்து பரிபாலித்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய அந்த சூப்பர் பவர், அதை அரபியில் அல்லான்றோம், அந்த இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்பதுதான் சகோதரருடைய கேள்வி. நீங்கள் பெண்களுக்கு ஏன் அதிக முக்கியத்துவம் முன்னுரிமை கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறதான் என்னோட கொஸ்டின். அது எது இதில் அப்படின்னு பார்த்தாக்க, கல்வியிலையும் சரி, வேலைவாய்ப்புலையும் சரி, ஒரு தொண்டு நிறுவனத்துலேயும் சரி, இஸ்லாம் சம்பந்தமான ஒரு கேர்ள் கூட பார்க்க முடியல. அது ஏன்? சகோதரி அவருடைய கேள்வி என்ன அப்படின்னா, இஸ்லாம் பெண்களுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல? உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் கல்வி, வேலைவாய்ப்பு, இன்னும் பிற விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா, பெண்கள் முஸ்லீம் பெண்கள் பின்தங்கிய நிலையில் தானே இருக்கிறாங்க அப்படின்றது தான் அவங்களுடைய கேள்வி. இதை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் பெண்களுக்கு பல்வேறு விதமான உரிமைகளை வழங்கி இருக்கு. ஆனால் பலரும் அதை தவறாக புரிந்துக்கிட்டு பெண்ணடிமைத்தனம் என்பது போல அதை தவறாக விளங்கிக்கிட்டு இருக்காங்க. சரியா? இப்போ கல்வியில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லையே, கல்வியில் பெண்கள் அதிகமாக பார்க்கறது இல்லையே அப்படின்னா, முதல்ல நீங்கள் விளங்கிக்கிறணும்,
முஸ்லீம்களில் வந்து ஆம்பளைங்களே ஒழுங்காக படிக்கிறது கிடையாது, சரியா? அதுதான் நிலைமை. அதாவது வந்து 10th +2 முடித்தவொடனே பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாடு அனுப்பி விட்டுறாங்க. அதுதான் நிலைமையாக இருக்குது. இப்போ இவ்வளவு ஆண்கள் இஸ்லாத்தில் இவ்வளோ பேர் ஆண்கள் வந்திருக்கிறாங்க. பட்டதாரி காலேஜ் முடித்து பட்டதாரியானவர்கள் எத்தனை பேருங்க? கையை தூக்குவோம். அவ்வளோதான் பார்த்துக்கிட்டு 4 5 ஒரு 7 8 பேர் 10 பேர் அதிகபட்சமாக போனான். இவ்வளோ பெரிய கூட்டத்தில் 10 பேர் தான் இருக்காங்க. இதுதான் நிலைமை. எல்லாம் வந்து 5ஆம் கிளாஸு 10ஆம் கிளாஸு 12th அதோடு அனுப்பி விட்டுருது. உடனே 12th படிக்கும்போது பாஸ்போர்ட் எடுத்து ரெடியாக வச்சுருக்குது, சரியா? படித்து மட்டும் பாஸ்போர்ட் எப்போ வருதோ உடனே வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்ருது. எல்லாம் துபாய், ஷார்ஜா, அங்கே போய் அங்கே போய் வந்துக்கிட்டு ஒட்டகம் வைக்கிறது, இந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்ஜினியரிங் அந்த மாதிரியான பெரிய பெரிய படிப்புகள்லாம் கிடையாது. இப்படிப்பட்ட நிலைமை தான் இருக்குது. அப்போ வந்து இந்த சமுதாயத்தில் ஆம்பளைங்களே இப்படி இருந்தால் அப்புறம் இப்படி பெண்களை எப்படி படிக்க வைக்கிறது? இதுதான் யதார்த்தம். ஆண்களை படிக்க வைக்கிறதே சிரமமாக இருக்குது. அப்படிப்பட்ட காரணம் என்னென்னா, ரொம்ப பின்தங்கிய ஒரு நிலையில் இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு படித்து இது பண்ணி அந்த மாதிரியான ஒரு சூழல் இல்லை. அந்த ஒரு ஆண்களே ஒழுங்காக படிக்கிறது இல்லை அப்படின்ற அடிப்படையில் இது வந்து பின்தங்கிய நிலையில் இருக்கின்றது என்பதை நம்ம ஒத்துக்கொள்கின்றோம். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும். அதாவது வந்து இந்த படிச்சுட்டு அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, வேலை வாய்ப்பில் வந்து அதிகமாக பெண்கள் வர்றதில்லையேன்னு கேட்குறாங்க. அடுத்து இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது வந்து ஆண்களுக்கு என்று சில பொறுப்புகளை இஸ்லாம் சாட்டியிருக்கு. அந்த மாதிரி பெண்களுக்கு என்று சில பொறுப்புகளை இஸ்லாம் சொல்லியிருக்கின்றது, சரியா? அப்போ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு உண்டான திறமைகள்னு தனியாக இருக்குது. அதை கவனத்தில் கொண்டு இஸ்லாம் அவர்களுக்கு பொறுப்புகளை கொடுத்துருக்கு. பெண்களை வந்து வேலைக்கு போகக்கூடாது, வேலைக்கு போய் வீட்டு வேலையை அவர்கள் வந்து வேலை பார்த்து அவங்க குடும்பத்தை ரன் பண்ணக்கூடிய அளவிற்கு உண்டான பொறுப்பு அவர்களுக்கு வழங்கப்படலை. அப்படி செய்ய வேணான்னு இஸ்லாம் சொல்லுது. ஏன் அப்படின்னா, அவர்களுக்கு உண்டான உடல்வாகு, அவங்களுக்கு உண்டான பலவீனங்கள் நிறைய இருக்கின்றது, அவர்களுக்கு உண்டான பொறுப்புகள் வேற நிறைய இருக்கின்றது என்பதை கவனத்தில் கொண்டு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன்-நிசா, ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள். அதுக்கு காரணம் என்ன? அந்த பெண்களுக்கு உண்டான செலவினங்களை அவர்கள் தான் செய்ய வேண்டும், அவங்க தான் பொறுப்பாளர்களாகவும் இருக்கின்றார்கள் என்று இஸ்லாம் சொல்லுதுங்க. இப்போ இதில் வந்து என்ன கேள்வி வரும் அப்படின்னா, அப்போ நாங்கள்லாம் வேலைக்கு போகக்கூடாதா? அப்போ பெண்களுடைய உரிமையை பறிக்கிறீங்களா? ஆணும் பெண்ணும் சமம் தானே, ஆண்களுக்கு பெண்கள் என்ன குறைஞ்சோம் அப்படின்றது போல ஒரு கேள்வி வரும் இந்த இடத்துல. இதை நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, அதாவது வந்து இஸ்லாம் வந்து பெண்களை மட்டப்படுத்துவதற்காக அப்படி சொல்லலை. பல பேர் என்ன விளங்கிட்டாங்கன்னா, இது பெண்ணடிமைத்தனம், வேலைக்கு விட மாட்டேன்றாங்க, இது ரொம்ப வந்துக்கிட்டு கொடுமைப்படுத்துகிறாங்க என்பது போல இதை விளங்கி கொண்டாரு. அப்படி கிடையாது. ஆண்களுக்குன்னு உண்டான அந்த சிறப்பு தகுதிகளோடு அவர்களை பார்க்கணும், பெண்களுக்கு உண்டான சிறப்பு தகுதிகளோடு அவங்கள பார்க்கணும். எல்லாத்துலேயும் போய் ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்ல முடியாது. ஆண்களும் பெண்களும் சமம் என்பதை வந்து ஆண்களுக்கு வந்து அவர்கள் எவ்வளவு ஆடை அணிகிறதுன்னு ஒரு அளவு இருக்குது, பெண்கள் எவ்வளவு ஆடை அணிகிறதுன்னு ரெண்டுக்கு வித்தியாசம் வழங்குறோம்ல. ஆம்பளை என்ன செய்வான், ஒரு மணியனை போட்டு வெளியே போயிடுவான். பெண்கள் அந்த மாதிரி போக முடியாது. ஏன்? அவங்களுடைய உடல் வாகு என்பது வேற. இப்போ ரெண்டே வித்தியாசம் வழங்குறோமா இல்லையா? அதே மாதிரி வந்து ஒரு ஆம்பளை வந்து மூட்டையை தூக்குவான், மூடை தூக்குற ஒரு வேலையை செய்வான். பெண்களால் அதை செய்ய முடியாது, அவங்களுடைய உடல் கூறு அப்படி இருக்கின்றது. அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு உண்டான வேலையை ஆம்பளை செய்யணும், பெண்களுக்கு உண்டான வேலையை பெண்கள் செய்யணும். கூடுதல் சுமையை அவர்களுக்கு சுமத்தக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. அவங்களுக்கு வேலைக்கு போகிறது எல்லாத்துலேயும் ஈக்குவல் அப்படின்னு அவர்கள் சொல்வார்களே, ஆனால் எல்லாத்துலேயும் ஈக்குவலான அவர்களே பார்க்க மாட்டாங்க. இப்போ வந்து ஒரு கியூ நிற்கிதுன்னு வைங்களேன், பெண்களுக்குன்னு தனி கியூ ஏன் கேட்குறாங்க? எங்களுக்குன்னு பலவீனம் இருக்குல்ல, எங்களுக்கு தனி கியூ போடுங்க சொல்கிறாங்களா இல்லையா? அதே மாதிரி வந்து ஏற்கனவே முன்னாடி சொன்னோம்ல, அதாவது வந்து எந்த ஒரு இதாக இருந்தாலும் ஆண் பெண் தனியாக தான் பிரிக்கிறாங்க. ஒலிம்பிக்லேயே ஓட விட்டால் கூட ஆம்பளை பொம்பளை 2 பேரும் தனித்தனியாக தான் போடுறாங்க. அப்படி தானே ஓட விடுறாங்க. சண்டை மல்யுத்த போட்டியாக இருந்தாலும் சரி, கிரிக்கெட் போட்டியாக இருந்தாலும் சரி, ஆம்பளை தனி பொம்பளை தனி. ஏன்? ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த மாதிரியான உடற்கூறில் பல வகையான டிஃப்ரெண்ட் இருக்குன்றது விளங்குதில்ல. அப்படி விளங்குனதுனால தானே தனித்தனியாக வர்றீங்க. அப்படி இல்லை, 2 பேரையும் கலந்து விட்டால் என்ன ஆகும்? பல்வேறு விதமான பிரச்சனைகள் வரும்.
ஆம்பளை பொம்பளை கலந்து விட்டா கழிவறையில் ஆணும் பெண்ணுன்னு ஏன் தனியாக வைக்கிறான்? பஞ்சாயத்தை கிளப்பிடுவான் இவன். ஆம்பளை வந்து இவன் பஞ்சாயத்தை கிளப்பி விட்டுருவான். அதனால பெண்களுக்கு வந்து அவங்களுக்கு முன்னால கண்ணியத்தை கொடுக்கறதுக்கு தான் அது. ஆம்பளை பொம்பளை ஒன்றா கலந்து விளையாட விட்டா என்ன ஆகும்? கிரிக்கெட்டில் ஆம்பளை பொம்பளையும் சேர்ந்து முதல்ல உடல்வாக ரீதியாக பலவீனம் இருக்கு ஒன்று. ரெண்டாவது ஆம்பளை பொம்பளை ஒன்றா கிரிக்கெட் விளையாட விட்டான்னு பையன் இவன் என்ன செய்வான்? ஒரு கேட்சை பிடிச்சோடனே கட்டி பிடிக்கிறதா ஓடுவான் இவன். பஞ்சாயத்து ஆயிரம். இது தேவையா? அந்த ரீதியிலையும் பார்க்குறாங்கல்ல, ஆம்பளை பொம்பளையும் தனித்தனி தான் அப்படின்றத விளங்கிக்கிட்டு தான் ஆம்பளை தனி பொம்பளை தனி அப்படின்றத பிரித்து வச்சிருக்கிறாங்க. அது வந்து மட்டப்படுத்துறதுக்காது, மட்டப்படுத்துறது கிடையாது, அவங்கள கண்ணியப்படுத்துறது. பெண்களுக்குன்னு தனி இருக்கை ஒதுக்கப்பட்டிருக்குன்னு வைங்களேன், எங்களை என்ன கேவலப்படுத்துறீங்களா? எங்களை ஒன்றா உட்கார வைக்கணும் அப்படி சொல்ல முடியுமா? அவங்களே நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பலவீனர்கள், பலவீனமானவர்கள் வந்து அவங்க பல மாதிரியான பலவீனங்களோடு இருக்கிறாங்க. அப்போ பஸ்ஸில் ஏறும்பொழுது பெண்களுக்கு உண்டான இருக்கையில் உட்காராத எந்திரிப்பா இடம் கொடுப்பா சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ இப்படி உட்கார வைக்கிற எங்களை கேவலப்படுத்து அப்படி சொல்ல மாட்டாங்க, அப்படி சொல்லக்கூடாது. அது அவர்களை கண்ணியப்படுத்துறது. அந்த மாதிரி தான் இந்த வேலைக்கு போகிற விஷயம். வேலைக்கு போகிறது வந்து பெண்ணுக்கு உண்டான அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய பொறுப்பு ஆம்பளைக்கு இருக்கு. அவன் உனக்கு இறைவன் வந்து உடல் வலிமையை கொடுத்துருக்காருல்ல, உழைச்சி சாப்பாடை கொடு உன்னுடைய மனைவிக்கு. நீ அந்த பெண்ணுக்கு உண்டான சாப்பாடுக்கு உண்டான பொறுப்பு உன்னுடையது. அவளுக்கு உண்டான அனைத்தையும் நீ நிறைவேற்றி கொடு. அவங்க வந்து அவங்களுக்கு உண்டான வேலையை அவங்க பார்ப்பாங்க. இஸ்லாம் அப்படி சொல்லு. ஏன்னா வந்து இப்போ குழந்தையை கவனிக்கிறது யாருடைய பொறுப்பு? ஒரு பெண்ணு தான் வந்து அந்த குழந்தையை பாசத்தோட அவளை அரவணைத்து வளர்க்க முடியும் அந்த குழந்தைய. இதை போய் ஆம்பளைக்கு செய்ய சொன்னாலும் செய்வானா? அப்படின்னும் பொழுது அந்த குழந்தையை கவனிக்கக்கூடிய பொறுப்பு அவங்க இருக்கின்றது. ஒரு வேலைக்கு போகிற பெண்மணியாக இருந்தாங்கன்னா அவங்க எவ்வளவு இன்னல்களை அவங்க சம்பாதிக்கிறாங்க, எவ்வளவு இன்னல்களை அவர்கள் வந்து எதிர்கொள்ள வேண்டி இருக்கின்றது. இப்படிப்பட்ட துன்பங்கள் துயரங்கள் அவங்களுக்கு கொடுக்க வேணாம். இந்த சென்னையில் கூட என்ன செஞ்சாங்கன்னா, வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த தொல்லைகள் துன்பங்களை நீ எங்கள்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சென்னையினுடைய கமிஷனர் என்ன செஞ்சார்? வேலைக்கு போகக்கூடிய பெண்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு கருத்தரங்கு மாதிரி நடத்துனாங்க. சென்னையில் நடந்தது, எல்லாமே எவிடன்ஸோடு வச்சுருக்கிறோம். அப்போ பெண்கள்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் என்ன வேலைக்கு போகிறதுனால என்னென்ன சௌகரியங்களை எல்லாம் நீங்கள் அனுபவிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பெண்கள் வந்து தாங்கள் படக்கூடிய துன்பங்கள் துயரங்களை பட்டியல் போகிறாங்க பாருங்கள். சொல்லி மாளாது. எங்களுக்கு வந்து 3 விதமான பிரச்சனைகள் நாங்கள் எதிர்கொள்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நாங்கள் வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் பொழுது அந்த வீட்டுக்கு போகிற அந்த ஆஃபீஸுக்கு போகிறதுக்குள்ள பல இடிராஜாக்களை நாங்கள் சந்திக்க வேண்டியிருக்கு. இப்படியே சொல்கிறாங்க, பல இடிமன்னர்களை நாங்கள் சந்திக்க வேண்டியிருக்கு. நாங்கள் வந்து பஸ்ஸில் போனாலும் சரி எங்கே போனாலும் சரி இவங்களுடைய தொல்லை தாங்க முடியலை. இவர்கள் இது போன்ற தொந்தரவுகளை ஏற்படுத்துகிறாங்க எங்களுக்கு. அப்போ பஸ்ஸில் போகும் பொழுது இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்கிறோம். இவர்களுடைய இந்த மாதிரி தவறான பார்வையிலும் தப்பிச்சு தான் நாங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. ஒன்று. அதுக்கடுத்து வேலை பார்க்குற இடத்துலையாவது எங்களை நிம்மதியாக இருக்க விடுவாங்களா அப்படின்னு பார்த்தா உயர் அதிகாரிகளுடைய தொல்லைகள், சக ஊழியர்களுடைய தொல்லைகள், இதை நாங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கு. அவன் எங்களை தப்பான பார்வையாக பார்க்குறான். அது போன்று வந்துக்கிட்டு அவர்கள் வந்து எங்களை தனியாக அழைக்கிறது, இது போன்ற விஷயங்கள் அவன் செய்கிறான். இந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது வந்து ஒரு கிரிக்கெட் டீமில் பெண்கள் விளையாடுறாங்க. பெண்களுக்கான கிரிக்கெட் அணி, சர்வதேச அணி, லோக்கல் டீமை சொல்லலை, சர்வதேச அணி. இந்த சர்வதேச அணியினுடைய பயிற்சியாளராகவும் தேர்வாளர்களாகவும் இருக்கக்கூடியவன் அந்த பெண்களை தவறான வழிக்கு அழைக்கிறான். எப்படின்னு பாரு. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக கூட பிரச்சனைலாம் ஓடிச்சுல. அதாவது வந்து பல 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பஞ்சாயத்துக்கு இப்போ தீர்ப்பு சொல்கிறாங்க. என்ன? அதாவது வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்த ஒரு ஐஏஎஸ் லெவலில் உள்ள ஒரு பெண்ணு, அந்த பெண்மணி ஐஏஎஸ் நல்லா விளைகிறேன், சாதாரண ஆள் கிடையாது, அவங்க ஐஏஎஸ் அதிகாரி. அந்த ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை டிஜிபி லெவலில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி என்ன செய்கிறாரு? பாலியல் சீண்டல் பண்ணிட்டாரு. அந்த பெண்ணு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஐபிஎஸ்ஸாக இருந்தாலும் இதான் நிலைமை பார்த்துக்கிறேங்க. அப்போ இப்படி தொந்தரவு பண்ணுறாங்களா இல்லையா? அப்போ இப்படி வந்து உயர் அதிகாரிகள் வந்து எங்களை இப்படி தொந்தரவு பண்ணுறாங்க. பயிற்சியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் குத்துச்சண்டை வீராங்கனைகள், மல்யுத்த வீராங்கனைகள் தொந்தரவு கொடுத்தான்னு வருதா இல்லையா?
ஏன் அந்த மாதிரியான பிரச்சனை வருது? அப்போ இப்படி உயர் அதிகாரிகளும் தங்களுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களும் இந்த மாதிரி எங்களை தொந்தரவு பண்ணுறாங்க. ரெண்டாவது. மூணாவது என்னென்னா, இவ்வளவுலாம் துன்பம் தொல்லைகளை அனுபவிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போனால் புருஷங்காரன் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஒரு அரை மணி நேரம் லேட்டாக வந்தால், என்னடி லேட்டாக, என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, எங்கே போயிட்டு வந்த, திடீர்னு ஒரு ஃபோன் பண்ணும்பொழுது வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஒன்று எவன்டடி நீ பேசிக்கிட்டு இருந்த, தேவையா இது? அப்போ இந்த மாதிரியான தவறான பார்வை, இப்படிலாம் இவ்வளவு துன்பங்களை அனுபவிச்சுக்கிட்டு நாங்கள் எங்களுடைய வேலைகளை பார்க்க வேண்டியிருக்கு. நாங்கள் வேலைக்கு போயிட்டு வர்றோம். அப்படி போயிட்டு வந்தால் நிம்மதி இருக்குமா? நிம்மதி இருக்காது. ஏன்? குழந்தைகளை கவனிக்க வேண்டும். குழந்தைகளை கவனிக்கிறது அந்த தாயுடைய பொறுப்பு தான். அதை கொண்டு போய் வேலைக்காரிட்ட கொண்டு போய் விட்டால் என்ன ஆகும்? அந்த மாதிரி வளர்க்கெடுக்க பிள்ளைகள் தருதலைகளாக வளர்றாங்க. ஒரு தாயினுடைய அரவணைப்புல, அந்த பாசத்தில், அந்த பாசத்தை பொழிந்து வளர்க்கப்படக்கூடிய பிள்ளைகளுடைய நிலைமை வேற மாதிரி இருக்கு. நகைச்சுவையெல்லாம் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி வந்துக்கிட்டு குழந்தைகிட்ட கேட்டாங்களாம், இந்த மாதிரி வந்துக்கிட்டு உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா சொல்லு, எனக்கு உனக்கு லட்டு வாங்கி தர்றேன், எனக்கு அம்மாவும் பிடிக்காது அப்பா ஆயா தான் பிடிக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லி அதை சொல்லிச்சுட்டு. காரணம் என்ன அப்படின்னா, அம்மா இங்கிட்டு வேலைக்கு போயிடுவாங்க, அப்பா அங்கிட்டு வேலைக்கு போயிடுவார். இது ஆயமாட்ட வளருது. அந்த பெண்மணி அப்போ வந்துக்கிட்டு தாயினுடைய பாசம்னா என்னன்னு தெரியலை. அப்போ இப்படி பெரிய ஆளானோடனே அவன் என்ன பார்க்குறான், என்ன அனாதையாக விட்டு போனீங்கள, நீம்போ எங்கே முதியோர் இல்லத்துக்கு போன அனுப்பி விட்டுறாங்க. நடக்குதா இல்லையா? அப்போ வந்துக்கிட்டு நீங்கள் எவ்வளவு சிரமப்பட்டு சம்பாரித்து இப்படி கணவனுடைய சந்தேக பார்வை, உயர் அதிகாரிகளுடைய மோசமான பார்வை, ரோட்டில் போகிறவன் வர்றவன் முள்ள அவங்கள தப்பாக பார்க்குறான். இப்படிப்பட்ட துன்பங்களை அனுபவித்து கடைசியில் உங்களுடைய நீங்கள் போய் சேர வேண்டிய முதியோர் இல்லத்தில் வேணே தள்ளிடுறானா இல்லையா? அப்போ இப்படிப்பட்ட துன்பங்கள் பெண்களுக்கு தேவையா? அதுக்கு தான் இஸ்லாம் சொல்லுது, இப்படிப்பட்ட துன்பங்கள்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. உங்களை கண்ணியமான முறையில் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஆண்களுக்கு இருக்கு. நீங்கள் தனிப்பட்ட இதில் வீட்டில் இருந்துக்கிட்டு ஏதாவது ஒரு வேலைகளை செய்து கொண்டு அப்படி சம்பாதிக்க அது தடையான அது பிரச்சனை இல்லை, அதை நீங்கள் பண்ணிக்கிறீங்க, பிரச்சனை இல்லை. நீங்கள் இது போன்று எடுத்தேறி போய் இதையே ஒரு வேலையாக நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் குழந்தைகளை காப்பாற்ற முடியாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு பெண்மணி பேட்டி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நான் வேலைக்கு போகிறேன், என்னுடைய குழந்தைக்கு நான் பால் ஊட்ட முடியலை, அப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுது. அப்போ வந்துக்கிட்டு இதுக்கு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, அந்த பால் சுரக்காமல் இருப்பதற்கு ஊசியை போட்டுக்கிட்டு தான் வேலைக்கு போகிறேன், இது தேவையா? அப்போ அந்த குழந்தைக்கு பிரச்சனை, அந்த குழந்தை அங்கே பால் இல்லாமல் அது துடிச்சுக்கிட்டு இருக்கு, இதுக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியாமல் இவங்க துடிச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட துன்பங்கள் தொல்லைகள் அந்த தேவையாகுது. அப்போ இந்த மாதிரியே உங்களையே வருத்திக்கிட்டு நீங்கள் இப்படி சம்பாதிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படி இஸ்லாம் கேட்குது. அப்போ வேலைக்கு போகிறத இஸ்லாம் ஊக்குவிக்கலை. பெண்கள் வேலை கல்விக்கு வேணால் சொல்லலாம், அது பின்தங்கிய நிலையில் இருக்கிறோம், ஆண்களே ஒழுங்காக படிக்கலை, அதனால பின்னாடி கிடக்கிறோம். ஆனால் பெண்கள் வேலைக்கு போகிறத பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் அனுமதிக்கலை. நீங்கள் வேலைக்கு போகிறது அது உங்களுக்கு மிகப்பெரிய இரட்டை சுமை. அது எப்படின்னா, வேலைக்கு போயிட்டு வருவாங்க, வரும்பொழுதே என்ன செய்வாங்க, வீட்டுக்கு வெளியே பால் பாக்கெட்டு தொங்கிட்டு இருக்கும், எடுத்துட்டு உள்ளே நுழைவாங்க. அப்போ தான் உள்ளே நுழைய, அப்போ தான் எடுத்துக்கிட்டு போய் டீயையும் போடணும், சாப்பாடையும் ரெடி பண்ணணும். அவங்க காலையில் வேலைக்கு கிளம்புறதா இருந்தால் காலை சாப்பாடு மதிய சாப்பாடு முதற்கொண்டு செஞ்சு வச்சுட்டு வெளியே கிளம்பணும். வெளியே நைட்டு போகும்பொழுது இரவு சாப்பாடு கொண்டு போய் செஞ்சு கொடுக்கணும். இவ்வளவு வேலைகளும் செஞ்சு இப்படி வாழ்ந்தாங்கன்னா மன வாழ்க்கை கூட, இல்லற வாழ்க்கை கூட இனிமையாக இருக்காது. அவங்களுடைய இல்லற வாழ்க்கை என்பது கணவனோடு இணைந்து இன்பங்களை அனுபவிப்பதற்கு தானே இல்லற வாழ்க்கை. இவங்க இந்த மாதிரியான டென்ஷனில் இருந்தாங்கன்னா கணவனோடு சேர்றது கூட அவங்களால இயலாமல் போய்விடும். அவனும் டென்ஷனில் வருவான், இவங்க அதை விட டென்ஷனில் இருக்கிறது. அப்படின் பொழுது அப்போ அந்த குடும்ப வாழ்க்கையை நரக வாழ்க்கை என்ற அளவுக்கு அது கொடுமையாக ஆக்கப்படுது. அப்படின்னா இந்த மாதிரியான கொடுமை தேவையில்லை, பெண்களை கண்ணியமான முறையில் வச்சுருங்க அப்படின்ற அடிப்படையில் தான் இஸ்லாம் இப்படி சொல்லுது. இதுக்கு பல உதாரணங்களை நீங்களே பார்க்கலாம். இந்த பெப்சி நிறுவனம் இருக்குல்ல, பெப்சி நிறுவனத்தினுடைய ஒரு உயர் பொறுப்பில் உள்ள ஒரு சிஇஓ யாருன்னா இந்திரா நூயின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி. அவங்க தான் பயங்கரமாக பெரிய அளவுக்கு அந்த மேனேஜ்மெண்ட்டில் இவங்கள மாதிரி கலக்க முடியாதுன்ற அளவுக்கு அவங்க பயங்கரமான ஒரு பொறுப்பில் இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. அந்த பெண்மணிகிட்ட போய் பேட்டி கேட்டாங்க, உங்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. நான் வேலை பார்க்கறத நான் ஜெயிச்சிட்டேன், குடும்ப வாழ்க்கையில் தோத்துட்டேன், என் பிள்ளைகள் என்னை மதிக்க மாட்டேனுது, என் பிள்ளைங்க என் மேலே பாசம் செலுத்துறது கிடையாது,
ஏதோ வந்து வேலைக்காரியை பார்க்குற மாதிரி தான் பிள்ளையை பார்க்கலாம். இவங்க வெளியே வேணால் சிஇஓவாக இருக்கலாம், இவங்க பிள்ளைகளுக்கு இவங்க அம்மாவா இல்லை, அவங்களுடைய கணவனுக்கு மனைவியாக இல்லை அப்படின்னு அந்த அம்மா வருத்தப்பட்டு இந்த மாதிரியான ஒரு நிலைமை எந்த பெண்ணுக்கும் வரக்கூடாது. எப்படி எந்த பெண்ணை வந்து உலகத்தில் முன்மாதிரி நாயன் அவங்க பார்த்தீர்களா, உலகளாவிய அளவில் ஒரு பெப்சி நிறுவனத்தை தூக்கி நிறுத்தி விட்டார்கள், குடும்பம் போச்சே. இப்போ அப்போ இதுக்கு எத்தனை கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த ஒரு அந்த சுகத்தை இன்பத்தை அனுபவிக்க முடியுமா? ஒரு நிம்மதியை பெற முடியுமா? முடியாது. பல கோடி ரூபா சம்பாதிச்சிருக்கலாம், இந்த அவங்களுடைய நிம்மதிக்கு எத்தனை கோடி ரூபா கொடுத்தாலும் வராது, இந்த நிம்மதியை திரும்பி பெற முடியாது. அந்த பெண்மணி அப்படி புலம்புறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இது பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரியோ பெண்களை மட்டப்படுத்துகிற மாதிரியோ நீங்கள் விளங்கி கொள்ளக்கூடாது. ஒருவர் வந்து நடக்க முடியாது நடந்து வர்றாரு, சோர்வாரு, அவருக்கு வந்து நம்ம என்ன செய்கிறோம், ஒரு உதவி செய்கிறோன்னு வைங்களேன், அதை அவரை கேவலப்படுத்துகிறத யாரும் வழங்க மாட்டாங்க. என்ன ஏன் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் கொஞ்சம் உட்காருங்க, என்ன செய்வோம், முடியாமல் ஒருத்தர் நின்றுக்கிட்டு வர்றாருன்னு வைங்க, நம்ம வண்டியில் போயிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் உட்காருங்கன்றோம், என்னை கேவலப்படுத்துறியா, என்னை உட்கார சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதுதான் பெண்கள் வந்து பலவீனர்களாக இருக்கிறாங்க, உடற்கூறு ரீதியாகவும் பலவீனமும் தெரியுது. அப்போ அதுக்கு உண்டான அடிப்படையில் அவங்கள கண்ணியப்படுத்தி அவங்கள வேலைக்கு போக விடாமல் அவ்வளவு கண்ணியமாக வைக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு கோணத்தில் தான் இஸ்லாம் வந்து அந்த வேலை வாய்ப்பில் அவங்க வேணாம் அப்படின்றத சொல்லுது. ஆக பெண்களுக்கு உண்டான கண்ணியம் என்பது வந்து இஸ்லாத்தில் பெரிய அளவுக்கு, எந்த அளவுக்குன்னா திருமணம் முடிக்கும் பொழுது அந்த பெண்ணினுடைய சம்மதம் இல்லாமல் திருமணம் முடிக்கக்கூடாது, இஸ்லாம் தடுத்திருக்கின்றது. ஏன்னா பெண்ணுடைய சம்மதம் இல்லாமல் எந்த திருமணத்தை முடிக்கிறாங்களோ அந்த திருமணம் ரத்து செய்யப்பட வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பெண்கள் வந்து திருமணம் முடிக்கும் பொழுது அவங்களுக்குன்னு ஒரு மகர் தொகையை அவங்க கேட்கணும், ஒரு பெரிய தொகையை கேட்கலாம். அது வந்து அவங்களுடைய வாழ்க்கைக்கு உண்டான பாதுகாப்பு அம்சமாக இஸ்லாம் சொல்லியிருக்கின்றது. அது ஒரு பொறுக்குவியலையை கூட நீங்கள் கேட்கலாம். அதனால தான் நீங்கள் பாருங்கள், இங்கே வரதட்சணை கொடுமையில் பெண்கள் எவ்வளோ சிரமப்படுறாங்க. சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொண்ணு கிடைக்காம சிரமப்படுவாங்கம்மா மாப்பிள்ளைங்க. இங்கே முதிர் கன்னிகள்னு சொல்கிறோம்ல, பொண்ணு ஏன் வரதட்சணை நிறைய கேட்குறாங்க, கல்யாணம் கட்டி கொடுக்க முடியலை, அதனால முதிர் கன்னிகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு இங்கே சொல்லுவோம். சவுதி அரேபியாவில் முதிர் கண்ணர்கள் கல்யாணம் பண்ணி முடிக்காமல் என்ன செய்கிறாங்க, பொண்ணு கிடைக்காம பெண்கள் வந்து நிறைய கேட்குவாங்க, 100 பவுன் வேணும் 200 பவுன் வேணும்னு கேட்பாங்க. எப்படி கொடுக்குறதுன்ட்டு கல்யாணம் முடிக்காமல் கடைசியில் என்ன நிலைமை அப்படின்னா சவுதி அரசாங்கம் என்ன செய்யுது, அங்கே இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு மானியம் கொடுக்குறாங்க, கல்யாணம் பண்ணுறதுக்கு மானியம் கொடுக்குறாங்க. மானியம் கொடுத்து அப்படி கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய நிலைமை இருக்கின்றது. அப்போ இங்கே சொல்லுவோம்ல, 5 பொம்பளை பிள்ளையை பார்த்தா அரசனு என்ன ஆயிடுவான், ஆண்டி ஆயிடுவான்றாங்க. அங்கெல்லாம் 5 பொம்பளை பிள்ளையை பார்த்தா ஆண்டி கூட அரசன் ஆயிடுவான், அப்படிப்பட்ட நிலைமை இருக்குது. அப்போ பெண்களுக்கு அப்படி கண்ணியம் கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்கின்றது. அதே மாதிரி வந்துக்கிட்டு பெண்களுக்கு வந்து அவங்களுடைய அந்த திருமணம் முடித்ததுக்கப்புறம் கணவனை பிடிக்கலையா, இங்கே என்ன நிலைமை, கல்லானாலும் கணவன் ஃபுல்லானாலும் புருஷன் எழுதி வச்சுருக்காங்க, இல்லை அதெல்லாம் இங்கே கிடையாது. பிடிக்கலையா போயிட்டே இரு என்று சொல்லி விவாகரத்து செய்யக்கூடிய உரிமையை இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கி இருக்கின்றது. பிடிக்கலன்னா கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். வேற மறுமணம் முடிக்கக்கூடிய உரிமை, விவாகத்தை ரத்து செய்யக்கூடிய உரிமை இருக்கின்றது. அப்படி ரத்து செய்துவிட்டு வேற ஒரு ஆண்மகனை பார்த்து கல்யாணம் முடிக்கக்கூடிய உரிமையை பெண்களுக்கு வழங்கி இருக்கின்றது. இதெல்லாம் இங்கே காட்ட முடியுமா? வேற எந்த மதத்திலையும் இதை காட்ட முடியாது. அப்போ இஸ்லாம் வந்து அப்படி பெண்களை கண்ணியப்படுத்துது. அப்படி கண்ணியப்படுத்தக்கூடிய இந்த மார்க்கம் பெண்கள் வந்து வேலைக்கு போய் இது போன்று சிரமப்பட வேணாம், அவங்க வந்து தங்களே வருத்தி கொள்ள வேணாம், அவங்களுக்குன்னு பல பொறுப்புகள் இருக்குது, அவங்களுடைய குடும்பத்தை கவனிக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது, அவங்களுடைய கணவனை கவனிக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது, அவங்களுடைய குழந்தைகளை கவனிக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. இதையெல்லாம் கவனித்து அவங்க ஒரு சிறந்த குடும்பத்தை உருவாக்கணுன்ற அடிப்படையில் தான் இஸ்லாம் சொல்லியிருக்கின்றது என்று புரிந்து கொண்டால் அது வந்து எந்த தவறு இல்லைன்றதை நீங்கள்